அயோத்தியில் உள்ள ராம மற்றும் பக்தி பாதைகளில் நிறுவப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 36 ப்ராஜெக்டர் விளக்குகள் 3800 மூங்கல் விளக்குகள் திருடப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கோவில் திறக்கப்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக செல்கின்றனர். ராமர் கோவிலுக்கு செல்லும் சாலைகளாக ராமர் மற்றும் பக்தி பாதைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் அயோத்தியில் உள்ள ராம மற்றும் பக்தி பாதைகளில் நிறுவப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 36 ப்ராஜெக்டர் விளக்குகள் 3800 மூங்கில் விளக்குகள் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக அயோத்தி காவல்துறையினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ராம பாதையில் 6400 மூங்கில் விளக்குகளும் பக்தி பாதையில் 96 ப்ரொஜெக்டர் விளக்குகளும் நிறுவப்பட்டிருந்தன. கடந்த மே 9ஆம் தேதி அந்த பாதைகளில் ஆய்வு மேற்கொண்ட போது சில விளக்குகள் மாயமானது தெரிய வந்தது. இதுவரை 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 36 ப்ரொஜெக்டர் விளக்குகள் 3800 மூங்கில் விளக்குகள் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளதாக தெரிவித்தனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக விளக்குகளை நிறுவிய நிறுவனத்தின் பிரதிநிதி ராமஜென்மபூமி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.